கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தன்மை ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய தன்மைகளில் ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆல இம்ரானுடைய 14வது 15வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ மனிதனுடைய உள்ளத்திற்கு அழகூட்டப்பட்டதாக ஆக்கப்பட்டிருக்கிறது, காட்டப்படுகிறது. அப்படி மினன் நிசா, யார்? முதலாவதாக பெண்கள். வல் பனீன், ஆண் குழந்தைகள். வல் கனாதீருல் முகந்தரதி மினல் ذهب والفضة, தங்கம் வெள்ளிகளை மூட்டைகளாக குவிக்க வேண்டும் என்ற ஆசை. வல் கைலில் முஸவ்வமா, கால்நடைகள் வாகனங்களை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை. வல் கைலில் முஸவ்வமா வல் அன்ஆம், கால்நடைகள். வல் கைலில் முஸவ்வமா, குதிரைகள் அந்த வாகனத்தை அடங்கும். வல் அன்ஆம், பொதுவான கால்நடைகள். வல் ஹர்ஸ், விவசாய நிலங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியுடைய எல்லா நிஅமத்துகளையும் எண்ணிவிட்டு சொல்லுகிறான், ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, மனிதனே இதுவெல்லாம் இந்த பூமியுடைய அற்ப இன்பங்கள் தான். இந்த பூமியுடைய யார் இதை படைத்தானோ அவன் சொல்லுகிறான், இதுவெல்லாம் இந்த பூமியுடைய அற்ப இன்பங்கள் தான். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் சிறந்த உறைவிடம் இருக்கிறது. குல், அல்லாஹ் சொல்கிறான், அஉனப்பிஉகும் பிகைரின் மின் ذَلِكُمْ, மேலே குறிப்பிட்டேன் இந்த உலகத்துடைய செல்வங்கள், இவற்றையெல்லாம் விட உனக்கு சிறந்த ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா? கேட்பவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். நான் அறிவிக்கட்டுமா உனக்கு இவற்றையெல்லாம் விட சிறந்த ஒன்றை? அது கிடைக்கட்டும், அது இருக்கட்டும். அதற்கு தேவை என்ன உனக்கு? முதலிலே லில்லதீன தகவ், என்ன தேவை? என்ன தேவை? அல்லாஹ்வுடைய அச்சம் தேவை, அல்லாஹ்வுடைய பயம் தேவை, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கக்கூடிய உள்ளங்கள் தேவை. இந்த உள்ளமும் இந்த அச்சமும் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், இன்த ரப்பிஹிம் ஜன்னாத், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கங்கள், தோட்டங்கள் இருக்கிறது. ஜன்னாத், பல தோட்டங்கள் இருக்கிறது. தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வ அஸ்வாஜும் முத்தஹரா, தூய்மையான மனைவிமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வ ரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் அவனுடைய அடியார்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப முதல்ல என்ன? ஈமான். இரண்டாவது என்ன? தக்வா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தக்வாவாதிகளுக்கு தான், இந்த முத்தகீன்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். குர்ஆனிலே சொர்க்கத்தை இவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமிகளை வியாபித்திருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். உஇத்தத்தில் முத்தகீன், அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ்வை அஞ்சிய, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த அல்லாஹ்வை அஞ்சிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொர்க்கவாதிகளாக ஒரு மனிதன் மாற வேண்டும் என்றால் அவனிடத்திலே என்ன என்ன தன்மைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அந்த தன்மைகளை என்னோடும் உங்களோடும் உரசி பாருங்கள். அதை நீங்கள் முடிவு செய்து கொண்டே வாருங்கள். நாம் சொர்க்கவாதியாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய பாதை வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்று.